மாளிகைக்கு ஒரு இறுதிப் பயணம். மடிக்கணினி திரையில் தெரிந்த சியாமளாவின் கண்களை பார்த்த ஆதிராவுக்கு தான் ஒரு பெரிய தவறு செய்துவிட்டதை உணர்ந்தாள். அவள் கொண்டு வந்தது வெறும் ஆதாரமல்ல, ஒரு 100 ஆண்டு காலத் துயரம். ஆதிரா உடனே முடிவெடுத்தாள். இந்த ரோஜா இதழிலிருந்து தப்பிக்க ஒரே வழி, அதை உரிய இடத்திற்கு கொண்டு சேர்ப்பதுதான். ஆன்மாவின் கோபம். ஆதிரா அந்தச் சில்லென்று குளிர்ந்த ரோஜா இதழை எடுத்து ஒரு பித்தளை பெட்டிக்குள் வைத்து பூட்டினாள். அவள் வெளியே கிளம்ப தயாரானபோது அறையிலிருந்த அனைத்து மின்விளக்குகளும் சடசடவென அணைந்து மீண்டும் எரியத் தொடங்கின. சுவர் கடிகாரம் நள்ளிரவு 12 மணியை கடந்துவிட்டது என்பதை உணர்த்தும் வகையில் சத்தமாக கணீர் கணீர் என்று அடிக்கத் தொடங்கியது. ஆனால் அது 12 முறைக்கு மேல் ஒலித்தது. சியாமளாவின் ஆவி ஆதிரா மாளிகையை விட்டு வெளியேறிய அதே நேரத்தில் அவளை மீண்டும் செல்ல விடாமல் தடுக்க முயன்றது. போகாதே, நீயும் என்னுடன் இரு என்று ஒரு பலவீனமான அழுகுரல் காற்றின் வழியாக வந்தது. ஆனாலும் ஆதிரா அஞ்சவில்லை. சியாமளா, நான் உன் அன்பை ரூபனிடம் சேர்க்கிறேன், நீ இங்கே இருக்க தேவையில்லை என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டு அந்த பித்தளை பெட்டியுடன் தன் காரை நோக்கி ஓடினாள். இறுதி இலக்கு. ஆதிரா மீண்டும் ரூபன் மாளிகையின் முன் வந்து நின்றாள். முன்னிரவை விட இப்போது மாளிகை மிகவும் அமைதியாகவும் கருமையாகவும் இருந்தது. மாளிகையின் பெரிய இரும்பு கேட் தானாகவே திறந்து கொண்டது. அது ஆவியின் அழைப்பா அல்லது வழியா என்று தெரியவில்லை. ஆதிரா உள்ளே சென்றாள். அவள் நேராக 2வது தளத்திற்கு சென்று சியாமளாவின் ஓவியம் விழுந்து கிடந்த இடத்தின் அருகே முழங்காலிட்டு அமர்ந்தாள். தன் கையிலிருந்த பித்தளை பெட்டியை திறந்தாள். அப்போது ஹாலின் மறுமூலையிலிருந்த பழைய இசைப்பெட்டி மீண்டும் ஒலிக்கத் தொடங்கியது. ஆனால் இப்போது அழுகை இல்லை, மாறாக அது ஒரு மெல்லிய திருமண இசை போல இருந்தது. உச்சக்கட்டம். ஆதிரா பெட்டிக்குள் இருந்த ரோஜா இதழின் துண்டை கையில் எடுத்தாள். அந்த இதழ் இப்போது இரத்த சிவப்பில் ஜொலித்தது. அவள் நடுங்கும் கைகளால் அந்த இதழை உடைந்த ஓவியத்தின் அருகே தரையில் வைத்தாள். அடுத்த வினாடி மாளிகையின் மேலே ஒரு நீல நிற மின்சாரம் பாய்ந்தது. அதைத் தொடர்ந்து ஒரு பெண்ணின் சிரிப்பு சத்தமும் ஒரு ஆணின் ஆழமான குரலும் கேட்டது. அவை சந்தோஷத்தின் சத்தங்கள். ஆதிலா கண்ணை மூடி திறந்து பார்த்தபோது தரையிலிருந்த ரோஜா இதழ் துண்டு மறைந்து போயிருந்தது. அவளுக்கு மேலே உள்ள சியாமளாவின் ஓவியம் வைக்கப்பட்டிருந்த சுவரில் 2 மங்கலான உருவங்கள் கைகோர்த்து மெதுவாக மறைவது போல் தெரிந்தது. ரூபனின் ஆவியும் சியாமளாவின் ஆவியும் மீண்டும் இணைந்து அமைதி பெற்றுவிட்டன. ஆதிரா அந்த மாளிகையிலிருந்து வெளியேறியபோது அவள் கொண்டு வந்த சஸ்பென்ஸை மட்டுமல்ல, ஓர் அழியாத காதலின் கதையையும் உலகுக்கு கொண்டு வந்தாள். ரூபன் மாளிகை அன்றிலிருந்து எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் நிரந்தரமாக அமைதியடைந்து விட்டது. ஆதிரா தன் பணியை வெற்றிகரமாக முடித்துவிட்டாள்.